புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் யானை லட்சுமியை மீட்டு வனசரணாலயத்தில் வைத்து பராமரிக்குமாறு அரசுக்கு ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதனை பற்றி ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது நாம் விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலுக்கு லட்சுமி யானை கடந்த 1997ஆம் ஆண்டு 6 வயதில் வந்தது. குழந்தைகள் உட்பட பக்தர்கள் பலர் லட்சுமியின் கனிவான வரவேற்புக்காகவும் அதன் ஆசியை பெறுவதற்காகவுமே வழக்கமாக இந்த கோவிலுக்கு வருவதுண்டு. இந்நிலையில் லட்சுமி யானையை கோவில் நிர்வாகம் சரியான முறையில் பராமரிக்கவில்லை என்றும் அதன் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். குறிப்பாக கோவில் நிர்வாகத்தினர் ஒரு பாகனுக்கோ இல்லை கூட உத்தரவிட வேண்டும். யானையை வைத்து பிச்சை எடுப்பது சட்டப்படி குற்றமாகும். இந்த குற்றத்தை கோவில் நிர்வாகமும் பாகனும் செய்து கொண்டிருந்தால் அவர் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே இந்த விஷயத்திலே பொதுமக்கள் உதவி செய்ய வேண்டும். கோவில் நிர்வாகம் எந்த வகையிலுமே யானையை வைத்து பிச்சை எடுக்கக்கூடாது. ஆனால் லட்சுமி யானைக்கு கடந்த 3 ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர் சமூக ஆர்வலர்கள் கூறும் குற்றச்சாட்டுகளை மறுக்கின்றார். மேலும் விலங்கு நல வாரியம் கூறிய அனைத்து வசதிகளும் லட்சுமி யானைக்கு செய்து தரப்பட்டுள்ளதாகவும் யானை நிற்க மணல் வசதிகள், லட்சுமி குளிப்பதற்கு டவர் பாத், யானை தங்கும் இடத்தில் இயற்கை சூழலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றார். தேவையற்ற சில புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அது வந்து அவ்வளவும் அது உண்மைக்கு புறம்பானது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் யானை வந்து மிகுந்த ஆரோக்கியத்தோடும் அன்போடும் சிறப்பாக இருக்கிறது. அதுக்கு தேவையான எல்லா பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இந்த சரணாலயத்துக்கு அனுப்புறதுக்கு என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை. ஏன்னா அதனுடைய உடல்நிலையும் மனநிலையும் சிறப்பாக இருக்குது என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள். அதனால் வந்து இதுக்கு வந்து நாங்கள் அதுக்கு மேலும் அதுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நாங்கள் செய்யறதுக்கு நிர்வாகம் தயாராக இருக்கிறது. எனினும் கோவில் நிர்வாகத்தினால் வஞ்சிக்கப்படும் யானை லட்சுமியை மீட்டு சரணாலயத்தில் வைத்து பராமரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் மணக்குள விநாயகர் கோவிலில் தொடர்ந்து லட்சுமி யானை இருப்பதற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ராஜீவ், நியூஸ் 7 தமிழ், புதுவை.